தனியவனாய் தன்மயமாய் தற்சொருபாய் தானாய் தனி நினைவாய் தானானாய் தானே நீ ஸல்லல்லாஹு நபி சாதாத் தபரொழியால் குல்லுன் படைத்தனையே கூர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் பீஹி கமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد قد ضاقت حيلتي وادركني يا حبيب الله. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்று ஜும்மா தொழுகைக்காக முதலாவது பாங்கு சொல்லப்பட்ட நேரம் 23 பேர்கள் இந்த பள்ளி வாயிலுக்குள் இருந்தார்கள். இப்போது பார்க்கும்போது நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இங்கு பேசியிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை சுபகுக்கு பாங்கு சொன்னதிலிருந்து பேசிமாம் மிம்பரில் ஏறும் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தை 5ஆக பங்கிட வேண்டும். அதில் முதலாவது பகுதியில் வரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுத்த சவாபு கிடைப்பதாகவும், 2வது பகுதியில் வரக்கூடியவருக்கு ஒரு மாடு அறுத்து குர்பான் கொடுத்த சவாபு கிடைப்பதாகவும், 3வது பகுதியிலே வருபவருக்கு ஒரு ஆடு அறுத்து அதியா கொடுத்த நன்மை கிடைப்பதாகவும், 4வது பகுதியில் வருபவருக்கு ஒரு கோழி அறுத்து அதியா கொடுத்த நன்மை கிடைப்பதாகவும், 5ஆம் பகுதியில் வருபவருக்கு ஒரு கோழி முட்டையை ஹதியா செய்த சவாபு கிடைப்பதாகவும் சொல்லியிருக்கிறேன். இன்று பாங்கு சொல்லப்பட்டது 12:30 மணி, ஏறத்தாழ 12:30 மணி என்று வச்சுங்க. இந்த 12:30 மணிக்கும் காலையில் 4 மணி சுபகு 4:30 மணி, 4:30 மணிக்கும் 12:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரம் எத்தனை மணித்தியாலம் வரும்? 8. 4:30க்கும் 12:30க்கும் இடைப்பட்ட நேரம் 8 மணித்தியாலமா? 8 மணித்தியாலம். இந்த 8 மணித்தியால 5ஆக பங்கிடும். 5ஆக பங்கிட்டா முதலாவது பகுதியில
வாராக்களுக்கு ஒட்டகத்தாரத்தை அதியா கொடுத்தத வாப்பு கிடைக்கும். அப்படியானா அவர் எத்தனை மணிக்குள்ள வரணும் சொல்லுங்க பார்ப்போம். ஜும்மாவுக்கு கண்டு எத்தனை மணிக்குள்ள அவர் வரணும்? 4:30 12:30 இடப்பட்ட நேரத்தை 5ஆக பங்கிடுங்கள். 5ஆக பங்கிட்டா எத்தனை மணிச்சாரம் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். 6 மணிக்குள்ள. ஒருவர் வெள்ளிக்கிழமையில ஒட்டகத்தை அறுத்து அதியா கொடுத்த சவாப பெற வேணும் என்று விரும்பினா ஜும்மா தொழுகைக்காக எத்தனை மணிக்குள்ள வரணும்? பள்ளிவாசலுக்கு 6 மணிக்குள்ள வரணும். யாராவது ஒராவதாவது இருக்காரா? இந்த பள்ளியில இல்ல, வேற எந்த ஒரு பள்ளியிலாவது 6 மணிக்குள்ள ஜும்மாவுக்கு போறாங்க இருக்காங்களா? இல்ல. சரி, அடுத்தது ஒட்டகத்துக்கு அடுத்தது மாடு. மாட்டை அறுத்து உதவியா கொடுத்தது கிடைக்கும். அவர் எத்தனை மணியிலிருந்து? 7:30க்குள்ள வந்தவருக்கு பள்ளி வாயிலுக்கு மாடு அறுத்த சவாபு கொடுத்து கிடைக்கும். அடுத்தது ஆடு. அவர் எத்தனை மணிக்குள்ள வரணும்? 9 மணிக்குள்ள வரணும். வந்தாரண்டா அவருக்கு ஆடு அறுத்து கொடுத்த சவாபு கிடைக்கும் 9:30 மணிக்கு. அடுத்தது கோழி. கோழி அறுத்து கொடுத்ததோ அவ பரவானும்டா அவர் எத்தனை மணிக்கு வரணும்? 10:30 மணிக்கு வரணும். சரி, அதுக்கு அடுத்த பகுதி அதாக கடைசி. கோழி முட்டையை அன்பளிப்பு செய்ததவாபு கிடைப்பதா இருந்தா எத்தனை மணிக்குள்ள வரணும்? 12 மணிக்குள்ள வரணும். அப்ப நாம் பாங்கு சொல்ற நேரத்தில் இருந்தாங்களே 23 பேரு, இவர்களுக்கு ஒரு போல கோழி முட்டைகள் கிடைக்கலாம்னு நினைச்சேன். அதன் விட பிந்தி வந்தவர்களுக்கு கோழி முட்டையும் இல்லை, ஒரு கொட்டையும் இல்லை. அப்ப என்ன கிடைக்கும்? ஜும்மாவுக்கு வந்து போயிட்டு போன சவாபு தான் கிடைக்குமே தவிர இப்போது சொல்லப்பட்ட அடிப்படையிலான சவாபு கிடைக்காது. இது ஆக குறைந்தபட்சம் தான். சுபகுக்கு பாங்கு சுன்னத்தில் இருந்து 4:30 மணியிலிருந்து இமாம் மிம்பரில் ஏறும் வரையிலான இடப்பட்ட பகுதியை 5ஆக பங்கிடுதல். அந்த அடிப்படையில் தான் இது. இன்னும் சில இமாம்கள் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை இரவு மகரிப் நேரத்துக்கும் பேசிமாம் வெள்ளிக்கிழமையில ஜும்மாவுக்காக ஹுத்பாவுக்காக மிம்பர்ல ஏறுற நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரம் என்று சொல்றாங்க. அப்படி என்ன எத்தனை மணித்தியாலம்? மகரிப் 6:30 என்று வைக்கலாம். 6:30 மணிக்கும் பகல் 12:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தை 5ஆக பங்கு வைக்க வேண்டும் என்றால் ஒரு ஒட்டகத்தை ஒருவன் அடைவதா இருந்தா 8 மணிக்கு அவன் வரணும் பள்ளிக்கு ஜும்மாவுக்காக. கணக்கு பார்த்துக்கிறீங்க, அது சொல்லிட்டு இருந்தா நேரம் போகும். ஆமா, இரவையிலே வந்து சேரும். அதனால்தான் எத்தனையோ பெரியார்கள் அவுலியாக்களுடைய வாழ்க்கை வரலாறை நாங்க பார்க்கும் போதோ இரவையில நெருப்பு பந்தம் கொளுத்திட்டு ஜும்மாவுக்கு போயிருக்கிறார்களாம். வெளிச்சமான இரவையில போறதா இருந்தா அதற்காக நம்ம காலத்துல கரண்ட் இல்லாத காலத்துல ஓலை சாமான்ல நெருப்பை கொளுத்திட்டு போன பழக்கம் உண்டு தானே நம்ம ஊர்லயும். அந்த மாதிரி ஜும்மாவுக்கு போயிருக்கார்களாம். ஆர் இப்ப செய்யறான்? வேலை உள்ளவனும் பாரல்ல, வேலை இல்லாதவனும் பாரல்ல. எல்லாரும் எங்கடா தக்பீர் கட்ட போறாங்க தொழுகைக்கு பார்த்துட்டு வாராக்கலாம் தான் இருக்கிறாங்க. அதனால நாங்க அவ்வாறு செய்யக்கூடாது. உண்மையிலேயே உழைக்கிறாக்கள் இருப்பீங்க, உள்ள குட்டிகள் கூடி நாட்கள் இருப்பீங்க, சம்பாதிக்கத்தான் வேணும். அப்படியானாக்களை தவிர வீட்டுல சும்மா சாய்மான கல்வி இருந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்கலாம் உடனே வந்துடணும் பள்ளிக்கு நேரத்தோட. 10 மணிக்காவது வந்துடணும். உங்களுக்கு டொய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, குடிக்கிறது தண்ணி இருக்கு, எல்லா வசதியும் இருக்கீங்க. அப்படி வந்தா தான் கூடுதலான நன்மைகளை நீங்க அடையலாம். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. படிச்சாக்கள் இருக்கிறீங்க, படிக்காதாக்கள் இருக்கிறீங்க,
சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க, ஆய்வு செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க, சிறுவர்கள் இருக்கிறீங்க, படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறீங்க. நல்லா ஆய்வு செய்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே. அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்ட அனைத்து உலக மக்களையும் கூப்பிடுறான். திருக்குர்ஆனின் மூலம் கூப்பிட்டு ஆமீனு, நீங்க ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்றான். ஈமான் கொண்டவன் ஏன் ஈமான் கொள்ளணும்? அதை யோசிக்கணும். நாங்க ஈமான் கொண்டவனே என்று அவன் தானே கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்றான். ஒருத்தன் உட்கார்ந்திருக்கிறான், அவனை பார்த்து நாங்க சொல்லலாம் நில்றான், நில் என்று நாங்க சொல்லலாம். நிக்கிறவனை பார்த்துக்கிட்டு நில் என்றா என்ன லூஸ் அவனுக்கு வைப்பான். ஒருத்தன் நிக்கான், அவனை பார்த்துக்கிட்டு நாங்க சொல்ல போறோம் நில் என்றா, நான் நின்றுகிட்டு தானே என்ன அங்கோட கேஸா நீங்க என்ன எழுப்பி வைப்பான். ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கான், அவனுக்கிட்ட சாப்பிடு வேண்டா, நான் சாப்பிட்டு தானே இருக்கேன், என்ன சாப்பிடாம இருக்கிறவனை பார்த்து சாப்பிடு என்று சொன்னா பொருத்தம். குடிக்காமல் இருக்கிறவனை பார்த்து குடி என்றா பொருத்தம். உட்கார்ந்திருக்கிறவனை பார்த்து நில் என்று சொன்னா பொருத்தம். நிற்கிறவனை பார்த்து நில் என்று சொல்றதோ, குடித்துக் கொண்டிருக்கிறவனை பார்த்து குடி என்று சொல்றதோ பொருத்தமில்லை. அதே போல ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறானே, இது பொருத்தமா பொருத்தம் இல்லையா? பொருத்தம் இல்லை என்று தான் சொல்லணும். இப்ப நான் சொன்ன விளக்கத்தின்படி பொருத்தம் இல்லை என்று சொல்லணும். அல்லாஹு தஆலா பொருத்தம் இல்லாம பேசுவானா? நம்ம போல மழையனா பேனா இல்லையே. எத்தனையோ ஆழமான தத்துவங்களை உள்ளடக்கி வைத்து பேசக்கூடிய வல்லமை உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அப்துல் ரவுஃபே, அப்துல் காதரே, அப்துல் ஜப்பாரே, நீங்க போய் பேசம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஈமான் கொள்ளல. வெளி உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆக்கள். அது ஈமான் அல்ல. ஈமான் என்பது இன்னொரு சாமான். அதை நம்புங்க, அதை கொண்டு ஈமான் கொள்ளுங்க என்று சொல்றான். சரி, இன்று உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக கிறிஸ்டியன், இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாரையும் சேர்த்து 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க என்று வச்சுக்குவோம். ஒரு 200 கோடி மக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்று வச்சுக்குவோம். அந்த முஸ்லீம்கள் என்று நாங்க யாரை சொல்ல போறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டவர்களை நாங்கள் முஃமின்கள், விசுவாசிகள் என்று சொல்ல போறோம். இந்த 200 கோடியிலையும் அல்லாஹ்வுடைய இந்த சொல்லப்படி பார்த்தா ஒருவனும் கிடையாது முஃமின். அந்த காலத்தில் தைகா சாஹிப் வலியுல்லாஹ் அவங்களுடைய காலம் எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முதல் அவங்க ஹஜ்ஜிக்கு போனாங்களாம். ஹஜ்ஜிக்கு போய் மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நேரம் ஹஜ்ஜிக்கு போறாக்கள் குறவு. இப்பே போல 50 லட்சம் 75 லட்சம் போறது இல்லை, மிச்சம் குறவு. ஏன் கஷ்டப்பட்டு போகணும், அதனால மக்கள் போறது குறைவு. அவர்கள் போன அந்த தைகா சாஹிப் வலியுல்லாஹ் போன அந்த வருடம் 6 லட்சம் பேர் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக போயிருந்தார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தைகா சாஹிப் வலியுல்லாஹ் அவங்க ஒரு வலியுல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்தானாம், இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு வந்த 6 லட்சம் பேர்களில் 6 பேருடைய ஹஜ்ஜி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அறிவிச்சானாம். இவங்க கேட்டாங்களா, ஏன் ஹஜ்ஜுடைய பருவ ஷரத்து தெரியாம செஞ்சு போட்டானுங்களோ மற்றவன்கள் எல்லாம் அப்படி என்று கேட்டதற்கு இல்லை, 6 லட்சம் பேர்களில் 6 பேர் தான் முஃமின். முஃமினுடைய ஹஜ் தான் ஏற்றுக்கொள்ளப்படும், காபிருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 லட்சத்துக்கு ஒரு ஆள் வீதம் 6 லட்சத்துக்கும் 6 பேருடைய ஹஜ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் பதில் சொன்னானாம் தைகா சாஹிப் வலியுல்லாஹ் அவர்களுக்கு. அவங்க சொன்ன செய்தி அப்படியானால் என்ன விஷயம்?
இன்று மக்கள் எல்லாம் மஸ்தான் சாஹிப் பாடலும் அவங்கள்ட்ட பாடி காரணம் ஆரம்பத்தில் மாதா பீதாவும் என்னை வருந்தி வருத்தி வைத்த போதனையை பார்க்கில் பிழை காண்ணிராமயமே லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கருதி சொல்றீங்களே பச்சை புல இலக்கணத்துக்கு புல இலக்கியத்துக்கு புல கருத்துக்கு புல சாராம்சத்துக்கு புல இஸ்லாத்துக்கு முரணான கருத்து வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்தான் அந்த ஜாமியும் இல்லை இந்த ஜாமியும் இல்லை அந்த விக்கிரகமும் இல்லை இந்த விக்கிரகமும் இல்லை வணக்கத்துக்குரிய அவன் தான் நாங்கள் சொல்வது என்ன சூரி மகான்கள் சொல்வது என்ன அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து இல்லை பொய்யல் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கருத்து என்ன தெரியுமா லா இலாஹ இல்லா அல்லாஹ் 4 சொல்லிருக்கு இந்த கலிமாவுல 4 சொல்லிருக்கு 4 சொல்லையும் சேர்த்து எத்தனை எழுத்திருக்கு மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கு அந்த 12 எழுத்துக்களும் சுருக்கி பார்த்தா எத்தனை எழுத்து வரும் அந்த சின்ன பிள்ளை என்றாலும் சொல்லிட்டான் 3 ரைட் ஒன்று அலிப் மற்றதெல்லாம் அட்டது ஹே இதை தவிர வேறு எழுத்து இல்லை 3 அப்படி மாறி 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 வருகிறது ஆக 3 எழுத்து தான் நொக்கத்தா உள்ள எழுத்தது நொக்கத்தா இல்லாத எழுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த 12 எழுத்துக்களை கொண்ட இந்த வசனத்தில் நொக்கத்தா குத்து உள்ள எழுத்துக்கள் எத்தனை சொல்லுங்க பாப்பம் இவ்வளவு நாளும் நீங்க முஸ்லிம்களுக்கு பிறந்து முஸ்லிம்களாக வீட்டுல வளர்ந்துகிட்டு பள்ளிக்கு போயிட்டு தான் இருக்கிறீங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல எத்தனை எழுத்து எத்தனை சொல்லிருக்கி குத்துள்ள எழுத்து எத்தனை இருக்குங்கிறது அறியாமையா இருக்கிறாங்க ஒரு எழுத்துக்கு குத்து கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் ஒரு எழுத்தின் குத்துள்ள எழுத்து கிடையாது ஏன் குத்துள்ள எழுத்து இல்லை குத்த வச்சா 2 போகும் துரிதமா போகும் அத்துவிதம் அதான் சரி இன்று அத்துவிதம் இந்துக்களுடைய கொள்கையாம் துரிதம் தான் சரியாம் என்று ஆரி சொல்றாங்க உலமாக்கள் தான் சொல்றாங்க மேலரிக்க வேண்டியது கீழே இறங்கிட்டு அவ்வளவுதான் அப்படி அல்ல அத்துவிதம் தான் இஸ்லாம் துவிதம் இஸ்லாம் அல்ல துவிதம் என்றால் 2 அத்துவிதம் என்றால் 2 இல்லை நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த 12 எழுத்துக்களில் ஏதாவது எழுத்துக்கு நொக்கத்தா வந்தா அந்த எழுத்தொண்டு நொக்கத்தா உண்டு என்று வந்துவிடும் 2ஐ காட்டும் துவிதத்தை காட்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நொக்கத்தில்லாத எழுத்துக்களை கொண்டு கலிமாவை அமைச்சிட்டான் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா மிஸ்ர் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகமோ மதீனாவில் இருக்கக்கூடிய அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா பல்கலைக்கழகமோ அல்லது வேறு எந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகமோ படிச்சு பெரிய பட்டதாரியாகி MA ஆகி BA ஆகி கலாநிதியாகி பாராங்களே இவளை கூப்பிட்டு கேளுங்க ஒரு கேள்வி 2 வசனத்தை இணைப்பதாயிருந்தால் ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல போட்டு தான் இணைக்கலாம் 2 வசங்களை இணைக்கிறதா இருந்தா ஆங்கிலம் என்றா ஆங்கில மொழி என்றா ஒரு சொல்ல போட்டு இணைக்கணும் பள்ளியும் பள்ளியையும் பாடசாலையும் இணைக்கணும் 2ஐயும் நான் பார்த்தேன் என்று சொல்லணும் என்று வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு தானே சொல்றேன் இங்கிலீஷ் செஞ்ச படிக்கிற பிள்ளை எழுதிக்கீங்கன்னு அப்ப இங்கிலீஷ் கேட்ட சொல்லணும் என்னட்டா பள்ளியையும் பாடசாலையையும் நான் பார்த்தேன் என்றா இங்கிலீஷில் எப்படிட்டா சொல்லணும் நீ இங்கிலீஷ் டீச்சர் தானே சொல்லுவாப்போம் என்ன படிக்கிறீங்க பாப்பாட்ட படிக்கிறீங்க நீ கேட்டு படிக்கணும் சின்ன ஒரு வசனம் தானே சரி பார்த்தேன் கீர்த்தேனே தான் விடுவோமே பள்ளியும் பாடசாலையும் அதை சொல்லுங்க ஸ்கூல் அண்ட்
mosque. School and mosque. என்ன என்ன அப்படியா? ஸ்கூல் அண்ட் மோஸ்க். அது என்ன? அது சொல்லுங்க பாபு. இரண்டு சொல்லை அல்லது இரண்டு வசனத்தை சேர்ப்பதாயிருந்தால் ஆங்கில மொழி என்ன ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுண்டு வருது. அதான் இவன் என்ன சொல்லுவான். இப்ப எந்த சொன்ன நமக்கு ஆங்கிலம் தெரியா, அதனால நல்லா சொல்லிக்க. என்ன எழுத்தென்ன? சிங்களத்துக்கு பாடசாலையும் பள்ளியும் சொல்றதா என்ன? ரெண்டை இணைக்கிறதுக்கு ஒரு சொல்ல ஒன்று போகணும் அல்லவா? அது என்ன? நீங்க தான் பண்டிதர் சிங்கள மொழியில், சொல்லுங்க பாப்போம். சக பள்ளிய பாசல, பள்ளிய சக பாசல. சக என்ன? அப்ப ஒவ்வொரு மொழிக்கும் அது வரத்தான் செய்யும். எந்த மொழிக்கும் வராது என்று சொல்ல இயலாது. அரபியில் ஒன்றை இன்னொன்றுடன் இணைப்பதாக இருந்தால், ஒரு வசனத்தையோ அல்லது இரண்டு சொல்லையோ ஒன்றாக இணைப்பதாக இருந்தால் என்ன வரணும்? வாவு வரணும். அது வாவண்டு பேசி நீங்க பாடம் வாங்கிட்டீங்க. வாவண்டு மட்டும் இல்ல, அது இணைக்கும் கருவி பத்திரிக்கை அரபுல. நீங்க இங்கிலீஷ்ல எந்த ஒன்றைத்தான் சொல்லுவீங்க. அவர்கிட்ட கேட்டா சக என்று தான் சொல்லுவார் சிங்களத்துல. நாங்க சொல்லுவோம் அரபுல 10 சொல்லிருக்கி. பத்திரிக்கை 10 ஒன்றை போட்டு என்ன செய்யலாம்? இணைக்கலாம். அப்ப எப்படி கலிமா வரணும்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய நீங்க சொல்லுங்களேன். அது வணக்கத்தை பிறகு சொல்றோம். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஒரு சப்ஜெக்ட். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராயிருக்கும். 2 சப்ஜெக்ட். 2 சப்ஜெக்டையும் ஒன்றென்று சொல்ல இயலாது. இது லா இலாஹ இல்லல்லாஹ், அது முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப 2 வசனம், 2 வசனத்தையும் ஒன்றாக இணைச்சு பேசுறேன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வ முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அப்படி வரணும். எங்க பாவு வந்துருக்கி? பாவு வரல. இலக்கணத்துக்கு பிழை. கலிமாவே இலக்கணத்துக்கு பிழையா வந்துட்டு. இப்ப குர்ஆன்ல பிழை இருக்கின்ற வஹாபிகள் ஒரு காலத்திலே சொல்வார்கள் என்று 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால நாங்க பேசியிருக்கிறோம் இந்த பள்ளியில. வஹாபிகள் குர்ஆனிலே பிழை இருக்கிறது, இலக்கண பிழை, இலக்கிய பிழை இருக்கிறது என்று சொல்வார்கள் என்று 20 வருஷங்களுக்கு முன்னால நாங்க இந்த பள்ளிவாசல்ல பேசி இருக்கிறோம். மீராஸ் மேடைகள்ல பேசி இருக்கிறோம். நீங்க கேட்டிருப்பீங்க, மறந்திருப்பீங்க, ஞாபகம் உள்ளவர்களும் இருப்பீங்க. இன்று சொல்கிறார்கள் வஹாபிகள் குர்ஆன்ல ஒரு பிழை இருக்கான். 2016ஆம் ஆண்டு ஒரு பிழை இருக்கின்ற சொல்லக்கூடிய இந்த வஹாபிகள் 2020ஆம் ஆண்டு 4 பிழை இருக்கின்ற சொல்வார்கள். எழுதி வச்சுங்க டயரில். அப்படித்தான் வருகிறது காலம். அப்படித்தான் ஒன்றா வந்து போகுது. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வசனத்தையும் இணைப்பதற்குரிய அந்த இலக்கண இலக்கிய முறைப்படி இணைக்காமல் இரண்டையும் சும்மா சொன்ன. ஏனென்று தெரியுமா? இரண்டுமே ஒன்று. இரண்டுமே ஒன்று என்பதை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இணைக்கக்கூடிய கருவியை கொண்டதில்லை. சட்ட விரோதம். இலக்கண இலக்கியத்துக்கே புல. குர்ஆன வைப்போம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஆயத்து. முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தான். இரண்டையும் அல்லாஹ் இணைச்சு வச்சிருக்கான். இணைக்கக்கூடிய கருவிகள் இல்லாம இது இலக்கணத்துக்கு பிழை இல்லை. இதுவே இலக்கணம். இது இலக்கணத்துக்கு பிழை அல்ல, இலக்கியத்துக்கும் பிழை அல்ல, இதுவே இலக்கணம். ஆகவே மாதா பிதாவும் வருந்தி வருத்தி வைத்த மஸ்தான் என்ன சொல்றார்? மாதா பிதாவும் உம்மாவும் பாப்பாவும் வருந்தி, வருந்தி என்ற என்ன? கஷ்டப்பட்டு
வருத்தி வைத்த எங்களுக்கு சொல்லி தந்த போதனையை பார்க்கில் அவங்க சொல்லி தந்த போதனையை பார்த்தா பிழைகான் நிராமயமே பிழை என்று சொல்றாரு. என்ன சொல்லி தந்த குர்ஆன் மஹ்சாக்கள் இப்பயும் சொல்லி கொடுத்தாங்க. நாம ஓதுன காலத்திலே குர்ஆன் மஹ்சாக்கள் சொல்லி தந்த என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றுதான். வணக்கத்துக்குரிய என்ற அர்த்தம் தரக்கூடிய சொல்லு கலிமாவில் கிடையவே கிடையாது. மம கடையட்ட ஜியா, மம கடையட்ட ஜியா என்னடா? நான் மம என்ற நான், கடையட்ட என்ற கடையி, ஜியா போனேன். மம கடையட்ட ஜியா என்ற ஒரு வசனத்தை எடுத்து ஒருவன் சொல்றான், அதுக்கு விளக்கம் வாழைப்பழம் வாங்குவதற்காக போனேன் என்று சொன்னா அவன்கிட்ட நாங்க கேட்போம், வாழைப்பழம் வாங்குவதற்கு என்ற சொல்லி நெருக்கிறது. மம கடையட்டையா என்ற அந்த 3 சொல்லிலையும் வாழைப்பழம் வாங்குவதற்கு என்ற கருத்தி தரக்கூடிய சொல்லி எதிராளிக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்படி என்ன வசனம் எப்படி வந்திருக்கணும்? மம கடையட்டையா கேள்கடி கண்டையா அன்று சொல்லலாம். சிங்களம் பற்றி தெரியா, சும்மா அறவுரை சரியா? அப்படி சொல்லி வரும். நான் கடைக்கு ஹோட்டலுக்கு சென்றேன், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? நான் ஹோட்டலுக்கு சென்றேன், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? ஐ கோட் டு, எனக்கு இங்கிலீஷ் வாரல்ல, நீ சொல்லு. அதுல நான் தேநீர் குடிக்க போனேன் என்று சொல்லலாமாடா? இல்லையே, தேநீர் குடிக்கிறேன் அந்த சொல்ல அங்க வரும். அந்த அதுக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுல நல்லா பாருங்க, லா இல்லை கலிமா வரணும், இரிக்கிட்டு தான் வரணும். அவ்வா இல்லைங்கிறையா இரிக்கானுங்கிறையா? இரிக்கானுங்கிறதான் முதல் வரணும். இல்லையே வருது இல்ல கிடையாது, ஒன்றுமே இல்லை. இலாஹ தெய்வம், கடவுள், இலாஹு வணங்கப்படக்கூடிய வஸ்து எதுவுமே இல்லை. இல்லல்லா, அல்லாஹ் தவிர, அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவுமே கிடையாது. வணக்கத்துக்குரிய நீங்க சொல்றீங்களே, இது எங்க இருந்து சொல்றீங்க? பாக்கெட்ல இருந்தா சொல்றாங்க, மடியில இருந்து போடுறாங்களே தவிர அந்த வசனத்திலே வணக்கத்துக்குரிய என்ற அர்த்தத்தை தரக்கூடிய சொல் கிடையவே கிடையாது. அப்ப இதனால் தான் அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்களே, அந்த ஈமான் பிழை. கலிமாவுடைய அர்த்தம் அது இல்லை. ஆகையினால் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். நீங்க செய்யற ஈமான் கொள்ளுகிற பிள்ளை, நீங்க ஈமான் கொள்ளுங்க. எப்படி கொள்ளுங்க? அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை. பொய், உலகம் என்பது பொய், மாயை. உலகே மாயம், வாழ்வே மாயம். உலகில் நாம் காணும் சுகமே மாயம். ஆறு சொன்னது கண்ணராஜன் சொன்னான். அவன் காரிலே உண்மையை சொல்லிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா சொல்றான். உலகே மாயம். மாயம் என்னடாப்பா? பார்க்கறதுக்கு தெரியும், அங்க விஷயம் தெரியாது. இதே போல இந்த குரலிக்காரன் இருக்கான் இல்லவா? குரலிக்காரன் ஒரு போத்தலுக்குள்ள இருந்து எடுப்பான், மாங்கொட்டையே எடுப்பான். மாங்கொட்டையை எடுத்து எல்லார்ட்டையும் காட்டுவான், பாருங்க இது எல்லாரும் சொல்லுவாங்க மாங்கொட்டை என்று. சரி, அதை மடுவுண்ட தோண்டி போட்டு புதைப்பான். புதைச்சு கொஞ்ச நேரம் புடவையால மூடி வச்சு போட்டு புடவையை இழுத்து விட்டாலண்டா மாமரம் கொண்டு வந்திருக்கும், மாங்காயும் கொண்டு தொங்கும். அது என்னது? மாயம். ஹக்கீக்கத்தில் என்கிற பார்வைக்குத்தான் அது தெரியுமே தவிர யதார்த்தத்தில் அது இல்லை. எதை போல? காணல் நீரை போல. காணல் நீர் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரியும், யாரும் மறக்க முடியாத. அதை கண்டாக்கள் சொல்லுங்க, காணல் நீர்
கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், யாரும் மறக்க இயலாது. கிட்ட போய் பாருங்க, காணல் நீர் இல்ல. அப்ப மாயம் அல்லது மாயை. இந்த மாயையில் மயங்கி கிடக்கின்ற காரணத்தினால நாங்க மயக்கத்தில் இருக்கிறோம். போர்வ போத்திரமாய் விஷயம் தெரியாது. நாங்க இப்ப என்ன செஞ்சிட்டோம்? 70 திரைகளை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க இந்த கண்ணிரிக்கி சும்மா அப்படி பார்த்துட்டு சாமான் தெரியும். ஒரு உண்டால போத்துற மிதிய போடுவேன்னா உண்டால போச்சு பரவாயில்ல, இன்னும் ஊத்து பார்த்தா தெரியும் சாமான். இன்னொரு போடுவையும் போத்துற, அதுலயும் கொஞ்சம் ஒரு அளவு கண்டுபிடிக்கலாம், பார்த்துக்கிட்டு தெரியாது. இப்படி கேள்வதால போத்தி விட்டா இவருக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்போ ஒவ்வொன்றாக கழட்டு. நீ போர்த்தி கொண்டிருக்கின்ற போர்வையை ஒவ்வொன்றாக கழட்டி எடுக்கின்ற நேரத்தில் எல்லா போர்வையும் கலந்தால் சாமான் தெரியும். என்னென்ன சாமான் இருக்குங்கிறது தெரியும். ஒரு ஆளை வச்சு 70 போரையே போத்தி விடுற, என்ன உள்ளுக்கு இருக்கின்றது தெரியுமா? நமக்கு தெரியாது. தெரியறதா இருந்தா ஒவ்வொன்றாக நாங்கள் எடுக்கணும். எடுத்து 70 எடுத்தா தெரியும். பைனல் அப்தி வரப்பிஹி சபூன ஹிஜாபன். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய படைப்புக்கும் இடையில் 70 திரைகள் உண்டு, 70 போர்வை உண்டு. லவ் ஹஜபஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 70 போர்வைகளையும் அகற்றி விட்டானாயின், எடுத்து விட்டானாயின், நீக்கி விட்டானாயின், லஅஹரகத்து சுபஹாத்து வஜ்ஹிஹி, அவனுடைய திருமுகத்தின் சுடர்கள் எரித்து சாம்பலாக்கும். மந்தஹா இலைஹி பஸரு, எவரெவர் அதை பார்த்தாரோ அவருடைய கண்ணையெல்லாம் அப்படியே கூடாக்கி போட்டுரும். அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில 70 திரைங்க. இந்த 70 திரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சது நிஅமத்தா நிகமத்தா? அருளா தண்டனையா? தண்டனை அல்ல, அருள். ஏன் தெரியுமா? அந்த 70 இல்லாமட்டா இவர் பார்க்க திடீர் வழியிலிருந்து கண் கட்டு மால் மௌத்த போவார். ஷிபிலி, அவங்க ஷிபிலி, அபூபக்கர் ஷிபிலி ரலியல்லாஹு தஆலா பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஞானிகளில் ஒருவர் போய் இன்னொருவர் இடத்துல கேட்டிருக்கிறாரு, அல்லாஹ்வை பத்தி எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அவர் சொன்னாராம், எங்களுக்கு சொல்ல இயலாது, அல்லாஹ்வை பத்தி சொல்றேன்னா அவனை பத்தி ஆழமான அறிவுள்ளாகத்தான் சொல்லணும். அபூபக்கர் ஷிபிலி என்று காட்டில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ கேளு என்று சொல்லி அனுப்பினாராம். அந்த மனிதன் அபூபக்கர் ஷிபிலியை தேடி காட்டில் அலைந்து கடைசியாக கண்டுபிடிச்சாரு. ஒரு கோயில இப்படி போத்திட்டாரு, புலித்தோலால போத்திட்டார். ஷிபிலி போய் பார்த்தாரு, புலித்தோலால போட்டி மோன் தெரியுது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் கொண்டாடு போனவர். அவங்க அப்படியே இருந்தாங்க. திரும்பியும் ஒரு தரம் சொன்னார், ஒன்றும் இல்லை. 3வது தரம் சொன்னார், தலை உசத்தினார்கள். உசத்தின உடனே போனவர் அல்லாஹ் என்று அவடத்தே மௌத். தாங்கல, கரண்ட் தாங்கல. இந்த இரும்பு தேய்க்காவுக்கு முன்னால டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாவிட்டால் அம்பாறையிலிருந்து வரக்கூடிய 30,000 வோல்டேஜ் இந்த பல்புக்கு நேரடியா வரும். பல்பு இவரே எத்தனை பவர்? 50 பவர் 100 பவர்ல உள்ள அழிவர். அங்கிருந்து 30,000 பவர் ஒரே அடியாக இதை வந்து இறங்கினா இவர் தாங்க மாட்டார். எல்லா பல்புகளும் பிடிச்சு பரவும். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். அதனாலதான் கல்லடியில டிரான்ஸ்ஃபார்மர், காத்தாங்குடியில டிரான்ஸ்ஃபார்மர், தழுவாஞ்சிக்குடியில டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வந்து விழு. 30,000 கரண்ட் வோல்டேஜும் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வந்து விழும். அதுதான் என்ன செய்யுது? பங்கு வச்சு கொடுக்குது. 5 பவர் பல்புக்கு 5 கொடுக்கும், 10 பவர் பல்புக்கு 10 கொடுக்கும், 1000 பவர் பல்புக்கு 1000 கொடுக்கும். அப்படி பங்கு வச்சு கொடுப்பது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் டிரான்ஸ்ஃபார்மர். அல்லாஹ்வுடைய முழு தஜல்லியும் முழு பவரும் வந்து விழுகுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான்.
அவங்களிடம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஆகையினால சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் ரமவான்லயோ ரமவானுக்கு பிறகு ஞாபகம் இல்லை, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் யுத்தத்தின் போது ஆக்கள்லாம் இருக்காங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்காங்க, உமர் நாயகம் இருக்காங்க, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களை மட்டும் கூப்பிட்டார்கள். அலியே இங்க வா. போனாங்க. அலி கிட்ட வச்சுக்கிட்டு கதைச்சு இருக்காங்க. உத்தரவும் கேட்கல, ரகசியம் அந்தரங்கம் கதைச்சு இருக்காங்க. சஹாபாக்கெல்லாம் என்ன ரொம்ப நேரம் அலியோட பேசுறாங்க ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவு ரொம்ப நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சிலர் சொன்னாங்க, இப்னு அம்மி, அவங்களுடைய சாச்சாட மகன், ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாட மகன் தான் அலி. இந்த சாச்சாவோட மகனோட ரொம்ப ரகசியம் பேசியிருக்காங்க ரசூலுல்லாஹ். கேட்கலாதே, ரசூலுல்லாஹ்வே என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறேன் என்று நான் உங்கள்கிட்ட கேட்கிற மாதிரி நீங்க என்ன கேட்கிற மாதிரி கேட்கலாமா? கேட்கலாது. ஆகையினால தூரத்தில் அத்தனை பேரும் பார்த்து நிற்கிறாங்க. அந்த ஹதீஸில் தெளிவாகவே வருகிறது இந்த செய்தி. عن أبي الزبير عن جابر قال لما كان يوم غزوة الطائف قام النبي صلى الله عليه وسلم مع علي رضي الله عنه مليا من النهار فقال له أبو بكر رضي الله عنه يا رسول الله. அலி அவங்களை கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காங்க. அப்போது அபூபக்கர் சித்திக் கிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, லகத் தாலத் முனாஜாத்துக அலியல் முன்பில் யௌம். இன்றைக்கு எல்லாம் அலியோட பேசிட்டே இருக்கிறீங்களே ரகசியமாக, என்ன நாயகமே என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அது எனக்கு அவங்களுக்கும் பேசிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கணும், அல்லது ஒரு விஷயம் நாங்க கழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லவும். என்ன சொன்னார்கள்? மா அனந்த ஜைத்துஹு, நான் அவரோட பேசவில்லை, வலாக்கின் அல்லாஹ் அந்தஜா, அல்லாஹ் தான் பேசினான், நான் அவருடன் பேசவில்லை, அல்லாஹ் தான் பேசினான் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை யார் என்று சொல்றார்கள்? அல்லாஹ் என்று பேசுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் அல் முஅஜமுல் கபீர் லித்தபரானி, தபரானி இமாம் அவர்களால் எழுதப்பட்ட அல் முஅஜமுல் கபீர் என்ற நூல் 2ஆம் பாகம் 186வது பக்கத்திலே வருகிறது. ஹதீஸ் இலக்கம் 1756. அடுத்த ஹதீஸ் பாருங்க, இது திருமதி சுனனு திருமதியிலே வருகிறது. 6வது பாகம் 85ஆம் பக்கம், ஹதீஸ் இலக்கம் 3726. عن جابر قال دعا رسول الله صلى الله عليه وسلم عليا يوم الطائف. தாயிஃபுடைய யுத்தம் நடந்த நேரத்தில் அலிய ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. فقال الناس, அந்த ஹதீஸில் வந்தது அபூபக்கர் கேட்டேன், இந்த ஹதீஸில் வருகிறது பாருங்க. وقال الناس, அங்கு நின்ற மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். لقد طال نجواه مع ابن عمه, சாச்சாட மகனோட ரொம்ப நேரம் ரகசியம் பேசுகிறார்களே என்று பேசிக்கொண்டார்கள் மக்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் பேசிக்கொண்டது ரசூலுல்லாஹ் கேட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் தஜைத்துஹு வலாக்கின் அல்லாஹ் அன்தஜா, நான் அலியோட காய்ச்சல்ல, அல்லாஹ் தான் அலியோட காய்ச்சான் என்று தன்னை அல்லாஹ்வாக காட்டுகிறார்கள். அடுத்தது சுனனு திருமதி 5வது பாகம் 639வது பக்கம் 3726வது ஹதீஸ் இலக்கத்திலே இதே செய்தி வருகின்றது. இப்ப நான் சொன்ன அதே செய்தி வருகிறது. அடுத்ததாக கூத்துல் முகுத்ததி அல்ல ஜாமிஅ திருமதி என்ற கிதாபில் 2வது பாகம் 1010வது பக்கத்தில் வருகிறது. இந்த நூல் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி
911 வஃபாத்தான ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய நூல் ஹதீஸ் இலக்கம் 3726, இன்னொரு ஹதீஸ் இலக்கம் 1045. அடுத்தது இன்னொரு கிதாப் துஹ்பத்துல் அஹ்வதி என்ற கிதாப் 10வது பாகம் 158வது பக்கம். இது அபுல் அலா முஹம்மது அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் ரஹீம் முபாரக்பூரி அது முத்தவஃபா 1353 ஹிஜ்ரியில வஃபாத்தானவங்க எழுதினது. இந்த 3 ஹதீஸ் 4 ஹதீஸ்லையும் இதே செய்தி வருகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் இந்த கலிமாவுக்குள்ளதான் இருக்கு. அந்த ஹதீஸில வந்தாலும் இப்படி ஒரு செய்தி, இந்த ஹதீஸில வந்தாலும் இப்படி ஒரு செய்தி, கலிமாவுக்குள்ள இதனுடைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு செய்தியை சொல்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவுல கிடைச்ச பொருட்களை பங்கு வச்சு கொண்டிருந்தாங்க. ஒரு இடத்துல சதகாவுல கிடைச்ச பொருட்களை பங்கு வச்சு கொண்டிருந்தாங்க. சதகாவுல ரசூலுல்லாஹ்வுக்கு பொருட்கள் கிடைக்கும், அது அவங்க பங்கு வைக்கிறது வழக்கம். அந்தபடி அவங்க பங்கு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அஷ்அரியீன் என்ற ஒரு கூட்டத்தாரு போனாங்க. நாம அந்த பங்குல சேர்ந்துக்குவோம், நமக்கும் பங்கு கிடைக்கும் என்று அஷ்அரியூன் என்ற அந்த கூட்டத்தாரு ரசூலுல்லாஹ்கிட்ட போறாங்க. வஹுவ யக்ஸிமு நாமம் மின் நாமி ஸதகா. ரசூலுல்லாஹ் ஸதகாவில, ஜகாத்தில் இல்ல, ஸதகாவில கிடைத்த ஒட்டகைகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த கூட்டத்தாரு அங்க போனாங்க. வஹுவ கல்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கோபமாக இருந்து பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே என்னமோ நடந்திருக்கும், அதனால ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார்கள். அதற்கான காரணம் ஹதீஸில் வரல. ஆனால் ரசூலுல்லாஹ் கோபமானவர்களாக அந்த ஒட்டகைகளை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களும் போனாங்க. போனோன்னு இவர்களுக்கும் கிடைச்சு. போனவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களை ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்புங்கள். போறதுக்கு வாகனம் இல்ல, அந்த நேரம் வாகனம் பஸ் இருந்த அது காரணம் இல்ல, ஒட்டகம் கழுத குதிரை இருந்துச்சு, அவட்டு இருக்கல. அதனால் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களை ஏற்றி அனுப்புங்கள் ஒரு வாகனத்துல என்று சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் ஏற்றி அனுப்புறேன், அல்லது ஏற்றி அனுப்ப வாய்ப்பில்லைன்னு ஒன்று சொல்லணுமே. அவங்க சொன்னதை பாருங்க, ஹதீஸ்ல வர செய்தி. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 6721வது ஹதீஸாக புகாரியிலே வருகிறது. வல்லாஹி லா அஹ்மிலுக்கும், அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உங்களை ஏற்றி அனுப்ப மாட்டேன். வமா இந்தி மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏற்றி அனுப்புறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்று சொன்ன உடனே இந்த ரசூலுல்லாஹ் இப்படி சத்தியம் பண்ணி சொல்றாங்க, ஏற்றி அனுப்பவும் மாட்டேன், ஏற்றி அனுப்புவதற்கும் என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது என்று சொல்றாங்களே. கோபமா பேசுறாங்க போல இருக்கி. நாம மெல்ல நகர்ந்துடுவோம் என்று நகர்ந்து போனான். அப்ப போனவங்க இடையில யோசனை பண்றாங்க, சத்தியம் பண்ணித்தானே சொல்லு, நாம திரும்ப போவோம் ரசூலுல்லாஹ் கிட்ட என்று போட்டு திரும்பி வாராங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க சத்தியம் பண்ணித்தானே சொன்னீங்க ஏற்றி அனுப்ப மாட்டோம் என்று. என்ன நாயகமே, ஏன் அப்படி சொன்னீங்க? இந்த எடுத்துக்கிட்டு வேறி போங்க, இந்த எடுத்துக்கிட்டு வேறி போங்க. இன்னமா ஹமலகுமுல்லாஹ், ஏற்றியவன் அல்லாஹ் தான், நான் அல்ல. உங்களை இந்த ஒட்டகங்களில் ஏற்றியவன், ஏற்றினார் உண்மையிலே ரசூலுல்லாஹ் ஏற்றின. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னமா ஹமலகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை இந்த ஒட்டகத்தில் ஏற்றினான், கொண்டு விட்டு போங்க என்று சொன்னார்கள். பாத்தீங்களா, இந்த இடத்துல என்னத்தை சுத்தி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாரு, நான் யாருடைய மகரு,
இன்னாக வந்தவன் யாரு என்கிறத இங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை, இருப்பவை அனைத்தும் அவனுடைய வெளிப்பாடுகள் தஜல்லியாத்துகள் என்ற கருத்தை பல மாதிரி சொல்லி வழங்கப்படுத்திக்கிறாங்க மக்களுக்கு. லவ் அன்னகும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்தி இஸ்துப்லா லஹபத அலல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஓதியும் காட்டினாங்களா இல்லையா? நீங்க ஒரு கைத்தை கையில எடுங்க, கையில தொங்கலை பிடிச்சுக்கிட்டு பூமியை நோக்கி அந்த கயிறை விடுங்கள். கையில விட்டுறல, கையில பிடிச்சுக்கிட்டு பூமியை நோக்கி அந்த கயிற்றை விட்டால் அந்த கயிறு எங்கே விழும்? எங்கடா விழும்? பூமியில விழும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்தி சுப்லா லஹபத அலல்லாஹ். சும்மா சொல்லல, நல்ல தெளிவான வசனத்துல அல்லாஹ் அந்த பேரை வச்சே சொல்லியிருக்காங்க. நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வில் விழும். கையில ஒரு கயிற்றை எடுத்து பூமியை நோக்கி நீங்கள் தொங்க விட்டால் அந்த தொங்கல் கயிற்றினுடைய மறு தொங்கல் அல்லாஹ்வில் விழும் என்றார்கள். அதாவது பூமியை அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். காலத்தை ஏச வேண்டாம் என்றதால் காலம் நீயே, கோலங்கள் கொண்டதெல்லாம் குதா அன்றி வேறு யாரோ, ஆலத்தில் நீயே அல்லால் அறவே வேறில்லை என்றன் சீலத்தை நல்லதாக்கி சிறப்பருள் யா காலிகே. தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் வாடிய காலத்தை ஏச வேண்டாம் ஹதீஸ் வருகிறது புகாரியிலே. லா தசுப்பு தஹர, காலத்தை ஏசாதீர்கள், நாசமற்ற காலம் பரவ போன காலம் என்று காலத்தை ஏசாதீர்கள். ஏன்? இன்னல்லாஹ ஹுவத் தஹர், காலம் என்பதும் அவனே. தெளிவாத்தான் சொல்லியிருக்காங்க, ஜாடையாக சொல்லல, தெளிவாத்தான் சொன்னாங்க. காலம் என்பதும் அவனே. அதனால் தான் அப்பா சொல்றார்கள், தைக்கா சாஹிப் சொல்கிறார்கள், காலத்தை ஏச வேண்டாம் என்றதால் காலம் நீயே. கோலங்கள் கொண்டதெல்லாம் அப்துல் ரவுஃபாக, அப்துல் ஜப்பாராக, ஆரிபீனாக, அப்துல் காதிராக, கோலங்கள் கொண்டதெல்லாம் குதா அன்றி வேறு யாரோ. குதாதான், குதாண்டாரு அல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி வேறு யாரோ என்று பாடுறார்கள். எனவே நாங்க கலிமாவை சொல்லிட்டோம் என்றதுனால முஸ்லிம்கள் என்ற கருத்து இல்லை. நாங்க என்ன செய்வோம்? கலிமாவுடைய யதார்த்தம் என்ன, பாக்கின் என்ன, அதனுடைய உள்ளடங்கம் என்ன, விஷயம் என்ன, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன? இந்த வஹாபிகள் சொல்வது போல அல்லாஹ் அரசிலே இருக்கிறான், அரசுக்கு மேலே இருக்கிறான். இவ்வளவு காலம் சொல்லி வந்தாங்க அரசியல் இருக்கிறான் என்று. அப்ப ஆக்கெல்லாம் பிடிச்சு பல விதமான கேள்வியை கேட்ட உடனே இப்ப தப்புறதுக்காக வேண்டி அரசுக்கு மேலே இருக்கான். சரி, அரசுக்கு மேல இருந்தாலும் சரிதான், அரசியல் இருந்தாலும் சரிதான், அவனுக்கு இடம் உண்டு. இடம் என்பது சிசிக்கு உள்ளதுதான், சிசி கர்த்தாவுக்கு உள்ளது அல்ல. எப்படி நீங்க அரசும்பீங்க அல்லது அரசுக்கு அப்பாலேன்னு சொல்லுவீங்க? எனவே நாங்க சரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கொஞ்சம் விளங்கினா தான் வணங்கலாம். விளக்கம் இல்லாட்டி வணங்க இயலாது. சரியா? நாம் என்ன செய்யறோம்? இந்த பேவோனனை விட பச்சோந்தியை விட மோசம் அதிகம். பச்சோந்தி ஒரு நாளைக்கு 90 வேடத்தில் ஹக்கை வணங்குது. பச்சோந்தியே பேவோனான் 90 உடையில் அல்லாஹ்வை ஸ்தோத்திரம் செய்கிறது, அவனை பார்க்கிறது, அவனை காண்கிறது. 90 வேஷம் போடு, நாங்க என்ன வேஷம் போடுறோம்? சரி, இத்தனை வேஷம் நாங்க போட்டாலும் காண்றோம் இல்லையே. காணணுமே, காணாம கைய கட்டி நின்னா பச்சை பேயனல்லவா? அத்தையாத்தோரம் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே நாயகமே உங்கள் மீது சலாவங்கரம் முன்னிலைப்படுத்தி சலாம் சொல்றோம். முஹாத்தப் அஸ்ஸலாமு அலைக்க முன்னிலைப்படுத்தினா என்ன செய்வோம்? நீங்க வாருங்க, படிச்சு பள்ளிக்க வாருங்க, நான் மட்டும் தெரிந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு அல்லது ஐயுஹல் வலதுன்னு சொல்றோம். ஐயுஹல் அஹ்வான்னு சொல்லிட்டீங்க. என்ன மௌலவி ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லிட்டியாரு முன்னிலைப்படுத்தி என்ன விட்டு நீங்க அங்க நின்றுட்டு கொஞ்சம் அங்கே பாப்பீங்க, ஒத்தரும் இல்லை. நான் சும்மா இருந்துகிட்டு ஐயுஹல் அஹு சகோதரனே அஸ்ஸலாமு அலைக்கும்டா உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இன்னும் குழம்பிட்டேன் ஆளுக்கு ஒரு எண்ணம் வரும்.
அப்ப அத்தையாத்துல நாங்க ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்றோம் அல்லவா, ரசூலுல்லாவை கண்டு சொன்னவங்க யாரு? கண்டு நாங்க சலாம் சொல்லலாம், காண்டாட்டி எப்படி அப்படி சலாம் சொல்ற? உங்களை காணல, நீங்க ஊட்டறிக்கிறீங்க, நான் இங்க இருந்து இடிச்சு பார்த்தியோ சலாம் வரைக்கும் மங்கலாமா? அது செய்ய இயலாது. உங்களோட முகம் இந்த நேருக்கு நேரம் கண்டாத்தான் சலாம். அப்ப ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்ற அத்தையாத்துல என்ன சலாம்? பொய் வேஷரிது. ஆகவே அந்த இடத்துக்கு நாங்க போகாம எங்களுடைய மனதை கிளியர் பண்ணணும். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய திரைகளை எல்லாம் அகற்றணும். எல்லாத்துக்கும் மோசம், பெருமை, வஞ்சகம், அகங்காரம், மமத, ஆணவம், இப்படியாடி சாமனை எல்லாம் என்ன செய்யணும்? அத்திவாரம் அழிகிறது, கட்டிடம் ஜொலிக்கிறது. பார்த்தா தலைப்பா கட்டிட்டு வாரார், ஜிப்பா போட்டிருக்காரு, கரண்ட வரைக்கும் தஸ்பி எடுத்திருக்காரு, அசாவு எடுத்திருக்காரு, அல்லாமத்துக்குள்ளி என்று எல்லாரும் பார்க்காங்க. அத்திவாரம் அழிகிறது, ஈமான் இல்ல, கட்டிடம் ஜொலிக்கிறது, என்ன பிரயோஜனம்? ஆகவே நாங்க அத்திவாரத்தை பலப்படுத்தக்கூடிய ஆக்களா இருக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் வ ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் அலைஹி.